ஃபைல ஓப்பன் பண்ணி காமிக்குது. அவனோட வீட்டுக்குள்ள தான் போலீஸ்லாம் போறாங்க. அங்க வந்து ஒய்ஃப் இறந்து போற நிலையில அப்படியே படுத்து கிடக்காங்க. அப்ப பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. எங்க அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒய்ஃப் கிட்ட கேக்குறாங்க, யார் உங்கள இந்த மாரி பண்ணதுன்னு கேட்கும்போதுல, ஒரு கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிருப்பாங்க. அத வச்சு தான் வந்து இவன் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இந்த மாதிரி கேஸ் நடத்திட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. என்ன நடக்குதுன்னு. இன்னைக்கு காலையில உங்க ஒய்ஃபும் நீங்களும் வீட்ல இருந்ததுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு. நீங்க தான் வந்து வாய்ஸ் மூலியமா அத ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான அதிகாரத்த நாங்க உங்களுக்கு குடுக்குறோம் அப்படின்னு சொல்லயும், அவனும் எதையோ டச் பண்ணி பார்க்குறான் பதட்டத்துல. அவன் ஓப்பன் பண்ண ஃபைல்ல வந்து LAPDன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஆள் சொல்றாங்க. அதுல ஒரு ஆள் தான் இவனும் போல. LAPDல இருக்கிற ரேவன்கிற ஆபீசர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அவங்க ஒய்ஃப வந்து பண்ணதுக்காக. இவர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி டேவிட்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொலைகாரனை கண்டுபிடிச்சு மெக்சிகோட்டுக்கு ஆளா அனுப்பி வச்சவரே இவர்தான். பட் ஆனா இப்ப 19வது கேஸ்ல இவரே வந்து ஆஜர் ஆவாருங்கிறத யாராலயும் நம்ப முடியல. ஒய்ஃப கொலை பண்ணிட்டு இப்ப வந்து மெக்சிகோட்ல கேஸ்க்காக இருக்காரு. இது எல்லாத்தையும் அந்த வெப்சைட்ல அவன் பார்த்துட்டு இருக்கான். அவனால நம்பவே முடியல இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு. நீங்க இந்த கேஸ எப்படி வாதாட போறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போதுல, நான் எந்த தப்புமே பண்ணல. நான் நிரபராதி. நான் வந்து என் ஒய்ஃப கொலை பண்ணவே இல்ல. எனக்கு எந்த கில்ட்டும் கிடையாது. நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்லி கட்டிட்டு இருக்கான். இப்ப இருக்க ஆதாரங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா 97.5% நீங்க தான் வந்து உங்க ஒய்ஃப கொலை பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த கில்ட் இருக்கு. இதுவே போதுமானது எனக்கு. மெக்சிகோட்டுக்கு 80% தேவை. அதை விட 17% உங்களோட கேஸ்ல அதிகமா இருக்கு. எனக்கு இதுவே போதுமானது உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு. அப்பதான் அந்த ஏஐ சொல்லுது, எல்லா சிட்டிசனோட பிரைவேட் விஷயங்களை அக்சஸ் பண்றதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. எல்லா சிட்டிசனுமே வந்து இந்த அப்ளிகேஷன்ல அவங்கள வந்து என்ரோல் பண்ணியிருந்திருக்கணும். நீங்களும் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி கேஸ் வரும்போது பர்சனலா நான் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு வந்து முழு அதிகாரமும் இருக்கு. நீங்களும் அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவனோட நிறைய டேட்டாஸ் வந்து அப்படியே அவனை சுத்தி பறந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சுதான் நான் இது வரைக்கும் தப்பான தீர்ப்பு சொல்லாம நியாயமான தீர்ப்பை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து இந்த கொலையை பண்ணலைங்கிறதுக்காக எல்லா சோர்ஸையும் வந்து இந்த கோர்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதுல இருந்து எந்த ஃபைலையும் நீங்க அக்சஸ் பண்ணி நீங்க தான் நிரபராதின்னு என்கிட்ட வந்து நிரூபிக்கலாம். அதுக்கான டைம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 நிமிஷம் டைமிங் வந்து இந்த பக்கம் ஓட ஆரம்பிக்குது. நீங்க அப்படி